நட்டு நட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? கடந்த 4 நாட்களாக பெய்த மழையில் கடுமையான வெள்ளப்போக்கு பாதிப்பு அதிகமான, சென்ற வருடத்தை விட இப்போ அதிகமான பாதிப்பு அதிகாரிகள் யாரும் வந்து பார்ப்பதும் இல்லை. இங்கே உள்ளூர் ஆட்களும் யாரும் வந்து கேட்கறதும் இல்லை. போன வருஷத்துக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோன்னு சொன்னீங்க, அதுவும் இல்லை. இந்த வருஷம் சென்ற வருடத்தோடு இப்போ அதிகமான பாதிப்பு. வருஷத்துக்கு வருஷம் 30,000 செலவு பண்ணி, ஒரு ஏக்கர் நான் 30,000 செலவு பண்ணி நட்டு ஒன்றும் கை சேரலை. இந்த வருஷமும் அதே சூழ்நிலை தான். இது கவர்மெண்ட் நிவாரணங்கள் எதுவும் பண்ணி கொடுத்தா தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். வேறு வழிகள் இல்லை. கடந்த 10-20 ஆண்டு காலமாக தூர்வாரும் பணி எதுவுமே நடைபெறவில்லை. வாய்க்கால் நதியூனி கால்வாய், பாபநாசம் டேங்க்லேருந்து வர்ற நதியூனி கால்வாய் கிட்டத்தட்ட 855 ஏக்கர் இந்த நதியூனி கால்வாய் சார்ந்தது. எதுவுமே பண்ணி காரணத்தால் இப்படி வடிகால் சரிவர இல்லாத காரணமும் முதல் காரணம். அதனால் வெறும் பாதிப்படைஞ்சு இது கடந்த 2 வருட காலங்களாக இதே சூழ்நிலையில் இப்பவும் நாங்கள் பாதிப்படைஞ்சு இருக்கோம். கலெக்டரும் தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நிவாரணங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு வந்து என்ன செஞ்சால் அடுத்த வருஷம் வந்து உங்கள் பயிர் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும்? என்ன செய்யணும்? தூர்வாரும் பணி எங்களுக்கு வடிகால் சரியான முறையில் பண்ணி தந்தால் எங்களுக்கு பிழைக்க உண்டான ஒரு வழி இருக்குது சார். உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு எப்போ கடைசியாக வந்து இதை தூர்வாரினாங்க? கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக எங்களுக்கு எந்த ஒரு பணியும் நடைபெறலை. ஸோ அதனால் ஒவ்வொரு வருஷமும் வரைது அங்கேருந்து உள்ள தண்ணி இது இல்லை. தூர்வாரும் பணி செய்யாத முதல் காரணமாக இந்த இது நடைபெறுது. இன்னும் வரலாம். நான் 30,000 போன வருஷமும் வட்டிக்கு தான் வாங்கி நட்டேன். இப்பவும் நான் வட்டிக்கு தான் வாங்கி நட்டுருங்க. எவ்வளோ வட்டி? வட்டி வந்து எவ்வளோ வட்டி? நான் 5 பைசா வட்டிக்கு வாங்கி நட்டுருக்கேன். 5 பைசா வட்டிக்கு வாங்கி நட்டுருக்கேன். ஒன்றும் பிழைக்க உண்டான வழி இல்லை. அந்த போன வருஷம் வாங்கின வட்டியே கட்டாமல் இன்னும் சங்கடப்பட்டு இருக்கேன். போன வருஷம் வாங்கின வட்டியே கட்டாமல் இன்னும் இந்த சூழ்நிலை இப்பவும் அதே அரிக்கானதுக்கே கிடையாது. அரிக்கானதுக்கே இல்லைன்ட்டு நாங்கள் வந்து அளந்து பார்த்தோம், கிடைக்கல. இதெல்லாம் நட்டு எவ்வளோ நாள் இருக்கும்? இதுவும் அதே இதுதான் எல்லாமே. இதில் ஃபுல்லாக உங்கள் இடம் வந்து அங்கே இருக்கு. இந்த வாய்க்காலுக்கு அடுத்து எனக்கு வாய்க்காலுக்கு அடுத்து எனக்கெல்லாம் பயங்கரமாக சார். ஒரு 15 லாரி உள்ள மணல் சார். 15 லாரி. போன தடவை உள்ள மண்ணை அள்ளினாங்களா? அள்ளுனேன் நான் தான் சார் அள்ளினேன். நீங்கள் தான் அள்ளினீங்க? நான் தான் அள்ளினேன். நான் தான் அள்ளினேன். 15 லாரி மணல் இருந்துச்சு. எல்லாம் சாக்காக வச்சு அதுக்கப்புறம் அந்த அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 25,000 செலவாயிட்டு. இப்படி இருந்தாலும் எங்களால் எப்படி குறைக்கும்? இது எவ்வளோ நாள் ஆச்சு நட்டு? இது 20 நாள் ஆச்சு சார். 20 நாள் ஆச்சு. 20 நாள் நடுவிலே இப்படி போயிட்டு இன்னும் நான் காலம் இருக்குது. நாங்கள் எப்படி எங்களால் ஜீரணிக்க முடியும்? எப்படி இது பண்ண முடியும்? இந்த நடுவே எப்படி இருந்தால் எப்படி ஜீரணிக்க முடியும்? இதில் மூழ்கினது எல்லாமே 20 நாள் பயிர் தானே? ஆமாம், எல்லாம் அவள் பேச போகிறவளோ இல்லை.